சென்னை அபிராமி தியேட்டரில் தான் அவருடைய படம் பார்த்தேன். அவர் படம் பார்க்கும்போது படம் துவங்கினதுக்கு பின்னாடி போய் உட்காந்து நான் படம் பார்த்தேன். அந்த திரையரங்கில் அன்றைக்கி படம் பார்த்துட்டு இருந்ததில் பெரும்பான்மையான ஆடியன்ஸ் ஏதோ கல்யாணத்துக்கு வந்த ஆடியன்ஸ்ன்னு நினைக்கிறேன், எல்லாம் மதுரைக்காரங்க. படம் முடிஞ்சு லைட்டு போட்டவுடனே தான் என்னை பார்த்தாங்க. என்னை பார்த்த உடனேயே பூரா எல்லாமே அந்த மதுரை, உசிலம்பட்டி, தேனி எல்லாம் இந்த பக்கம் இருக்கிற அந்த பகுதி மக்கள் அவங்க என்னை பார்த்த உடனேயே அவங்க அண்ணேன்னு வேகமாக கட்டி பிடிச்சிட்டு அவங்க சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. அண்ணே, உங்கள் படத்தில் எதையெல்லாம் நீங்கள் விட்டுருந்தீங்களோ அதை பூரா தம்பி வச்சு செஞ்சுட்டானே படத்தில். இதுதான் அந்த வார்த்தை, வச்சு செஞ்சுட்டான்னு. எனக்கு அப்பவும் விக்ரம் சுகுமாரன் யாருன்னு தெரியாது, அந்த படத்தோட இயக்குனர்னு தான் தெரியும். இப்போ படம் பார்த்ததுக்கு பின்னால் தான் எனக்கு அவர் பாலுமேந்திராவோட ஸ்டூடெண்ட்டு, வெற்றிமாறனுடைய அசிஸ்டண்ட்ன்ற விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் கருதுறது என்னென்னா, ஒரு இளவில் தான் படம் தொடங்கும். கர்மாத்தூர் முனுசாமியை பற்றிய பாடல்களோடு தொடங்கி அந்த ஜெயக்கொடி தேவருடைய மரணத்தில் அதில் தானே தொடங்கும். படம் முடியும் போதும் ஒரு இளவில் தான் முடியும். ஒரு இயக்குனருடைய சிந்தனையை நான் பார்க்குறேன். இப்போ நான் கூட திருவிழாவில் தொடங்கி இளவில் முடிச்சிருப்பேன். பருத்தி வீரனில் ஒருபடி மேலே போகிறார் விக்ரம் சுகுமாரன். இளவில் தான் தொடங்குறாரு, இளவில் தான் முடிக்கிறாரு படத்தை. அப்போது ஒரு இயக்குனர் எப்படா இப்படி சிந்திக்க முடியுது அப்படின்னா, உண்மையிலேயே அந்த மண்ணோடு வாழ்ந்த அந்த மக்களை நேசித்த ஒரு உண்மையான படைப்பாளியால் தான் இப்படிலாம் சிந்திக்க முடியும். அப்படி ஒரு படைப்பாளியாக விக்ரம் சுகுமாரன் வாழ்ந்திருக்காருன்றது தான் இந்த படத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது.